காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலிய அணி அறிவிப்புங்க. ஆமாம், சாம்பியன் டிராஃபி தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் நாங்களும் இந்தியா தான் ஃபைனலுக்கு வருவோம், கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல்ல அவர் ஸ்குவாடுக்கு முன்னே அவர் என்ன பேசினாருன்னு பார்த்துடலாம். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்களும் ஆஸ்திரேலியா 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போனோம். ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத தொடர். ஏன்னா நான் முதல் வேர்ல்டு கப் அப்போ தான் அடித்தேன். அதனால் கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபிலையும் நாங்கள் 2 பேர் ஃபைனல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி இந்தியா ஃபைனல் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். இந்திய ரசிகர்களை மீண்டும் சைலண்ட் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி இப்போ ரொம்ப வலுவான அணி இருக்காங்க. அதனால் அவங்க ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக இந்த தொடரில் முக்கியம் பார்க்க வேண்டிய அணியாக இந்தியா இருப்பாங்க. ஆனால் ஃபைனலுக்கு வந்தால் கட்டாயம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமன்ஸ் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. எஸ், அவர் பேசுனதுலாம் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்குவாடுங்க. ஏன்னா பேட் கமன்ஸ், ஆசில்வுட் 2 பேருமே இன்ஜுரியில் இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுவாங்க சொல்லிட்டு சாம்பியன் ட்ராஃபியில் ஸ்குவாடில் சேர்த்துருக்காங்க. மற்றபடி ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் மாஷா இருக்கட்டும், டிராவஸ் ஹெட், ஆடன் ஜாப்பா, ஸ்டோனிஸு, மேக்ஸ்வெல்லு, அப்புறம் நம்ம ஹெலிக்ஸு எல்லாமே நல்ல ஆல்ரவுண்டிங் டீமாக தாங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் நேரத்தில் ஆல்ரவுண்டிங் டீம் தான் நல்லா இருக்குது டீம். கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு சவாலான ஒரு டீம்னா ஆஸ்திரேலியா மட்டும் தான். ஆனால் நம்ம குரூப்பில் இல்லை. நம்ம ஒன்று மோதனா ஆஸ்திரேலியா கிட்ட செமியில் மோதும், இல்லை ஃபைனலில் மோதும், குரூப் ஸ்டேஜில் மோத மாட்டோம். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நியூசிலாண்டு இருக்கும். அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, அப்புறம் இங்கிலாந்து இருக்குது, ஆஸ்திரேலியா. நாலு குரூப்பாக ஏபின்னு குரூப் பிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளும் ஆஸ்திரேலியா மீண்டும் ஃபைனலுக்கு வந்தால் நல்லா இருக்குங்க. மீண்டும் ஃபைனலுக்கு வந்து நம்ம அடிக்கணும் கப்பு. அப்போ தான் ஒரு தரமான ரிவெஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் T20 ரிவெஞ்சு கொடுத்துட்டு வேர்ல்டு கப்பில் இருந்தாலும் நம்ம அந்த 50 ஓவர் ஃபார்மேட்டில் நம்ம நாட்டில் வந்து அடித்தனால கண்டிப்பாக அவங்களுக்கு ரிவெஞ்சு கொடுத்தே ஆகணுங்க. இந்திய அணி அது காத்துட்ருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல டீமை செட் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தான் தான் அவங்களோட ஸ்குவாடே இல்லை. அவங்களோட டீம் ஸ்குவாட் மிச்சம் எல்லா டீமும் விட்டாங்க, 6 டீமை விட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஸ்குவாட் இல்லை. இந்தியா மேபி இந்த இன்னொரு 3-4 நாளில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஸ்குவாடை விட்டுருவாங்க. கண்டிப்பாக ஸ்குவாடுக்கோசரம் எல்லாமே ஆவலாக இருக்காங்க. யார் யார் இடம் பெருக்க போகிறாங்க, யார் யார் இல்லை. ஏன்னா இந்திய அணியில் நிறைய யங் டேலண்ட் இருக்குது, சீனியர் டேலண்ட் இருக்குது. யார் எடுக்குதுன்னு தெரியல. BCCIக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு போட்டி, நல்ல ஒரு சாம்பியன் டிராஃபி தொடருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பும்ரா வேறு விளையாட மாட்டார் சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்தே 5th டெஸ்ட் போட்டி விளையாடல. அவருக்கு அப்போ வந்து இன்ஜுரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம பும்ரா இடம் பெறாரா சொல்லிட்டு டீமில் பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு வரணும், யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட் கமெண்ட்ஸ் ஓப்பனாக பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.